சில பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வந்து சூப்பராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் எப்போவுமே நான் நல்லா சமைச்சு அவங்களுக்கு வந்து ருசியாக போட வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வந்து ஒரு விஷயம் வந்து சமைக்கிறது தான். அதனால் சமைக்கிறது வந்து நான் எப்போவுமே இஷ்டப்பட்டு தான் சமைப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நைட்டுக்கு டின்னருக்கு தான் வந்து இது ரெசிபி வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. சப்பாத்தி மாவு வந்து சூப்பராக பிசைஞ்சிட்டு அது வந்து கிரேவிக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் யூனிக்காக பட்டாணி அப்புறமா பச்சை பயிறு முளை கட்டினது வரும்ல, அது வந்து எங்கள் அண்ணன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தான். அவன் வந்து சாலடெல்லாம் சாப்பிடுவான் நிறைய. ஸோ அது வந்து அவன் போட்டு வச்சுருந்தான். அது போட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தேன். புதுசாக வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணியும் பச்சை பயிறு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருந்தேன். இதோட வீடியோ வேணும்னா கேளுங்க, மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக வந்து காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. லேயர் சப்பாத்தி அப்புறமா உருளைக்கிழங்கு பச்சை பயிறு பட்டாணி எல்லாம் போட்டு வச்ச கிரேவி வந்து அதுக்கு வந்து பாவ் பாஜி மசாலாவோட டேஸ்ட் வந்து பண்ணி பவுடர் போட்டு பண்ணிருந்தது சூப்பராக இருந்தது.